ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பிரபில பார்த்துப்பீங்க. பிரபில பார்த்தோம்னா ஒரு சூப்பரான ஒரு லவ் சாங்கை எப்படி நீங்கள் வந்து உங்கள் இமேஜோ இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க இமேஜோ யூஸ் பண்ணி இந்த வீடியோ நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து ரொம்பவே ஷார்ட்டாக சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணுறதா இதில் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ தான் சேனலுங்க நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் தான் இந்த வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளாக வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ இப்போ நமக்கு அரைக்கும் மோஷன் அப்ளிகேஷன் அதுக்கான ஆப் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்போம். கூட அந்த ஆப்பில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப்போட என்டர்ஃபேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா கிரீன் கலர் ப்ளஸ் சைன் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்டும் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரு புக் ஆப்ஷன் ஒரு ஷேர் பர்சன்டேஜ் நான் வந்து மேக் பண்ணியிருப்பேன். இதில் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து லிங்க் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவே நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் வந்து உள்ளே போவோம். நீங்கள் உள்ளே போய்ட்டு இதுக்கான ப்ரீசெட்டுக்கான லிங்க் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி வந்து பாஸ்வேர்டு இருக்குது. அதுக்கான பாஸ்வேர்டு சைடில் வந்து ஷோ பண்ணுறேன். வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து பாஸ்வேர்டு டைப் பண்ணிட்டு புக் ஆப்ஷன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணி புக் ஆப்ஷன் வந்து ஒன்று கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணோடனே கீழே பார்த்தா ஒரு ஆடியோ இருக்கும். ஆடியோ பார்த்தா ஒரு இமேஜில் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இதுக்கான இமேஜ் பார்த்தா வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ணுறோம். இந்த எஃபர்ட் நீங்கள் வந்து காப்பி பண்ணிட்டு நீங்கள் இமேஜ் ரீப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்க. கரெக்டாக ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் கரெக்டாக இந்த இமேஜ் எந்த டைமில் இருக்கோ அந்த டைமில் வந்து அந்த இமேஜ் வந்து ஃபஸ்ட் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ரெட் கலர் புக் மார்க் நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு நீங்கள் அந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துருங்க. லிரிக்கே நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண சொல்லி இமேஜ் பார்த்தா மேலே இருக்கும். நீங்கள் அந்த இமேஜ் வந்து கரெக்டாக மேலே வந்து கரெக்டாக இந்த லிரிக்கெல்லாம் எல்லா லிரிக்கும் கீழே ஆடியோவில் இருக்கு மேலே வந்து நீங்கள் கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் இந்த இமேஜுக்கான எஃபர்ட் வந்து ஆட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ண இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஒரு குரூப்பில் இருக்கும். அந்த குரூப்பில் கிளிக் பண்ணுங்கள். எடிட் குரூப் போயிட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணனே உள்ள பார்த்தா ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் வந்து நீங்கள் ஐ ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து ப்ளஸ் செலக்ட் பண்ணி மீடியா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து ஃபஸ்ட் வந்து செலக்ட் பண்ணி அந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து இந்த புக் மார்க் எக்ஸ்ட்ரா இருக்கும். அது வந்து நீங்கள் இந்த கட் ஆப்ஷன் தேட ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு அந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த ஸ்கேல் ஆப்ஷனில் தேட ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த இமேஜ் வந்து சைஸ் வந்து லெஃப்ட் சைடு வந்து ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் அதுக்கான சைஸ் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஃபேஸ் வந்து கரெக்டாக கிளியராக ஷோ ஆகிற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக சைஸ் வந்து கரெக்டாக செட் பண்ணிங்க. இந்த ஆர்ட்டில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். அந்த ஆர்ட் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிதுன்னு செக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக அதெல்லாம் டைம் லைன் வந்து 11:20 நீங்கள் வந்து கண்டினியூஸாக லாஸ்ட் டைமே நீங்கள் இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். இமேஜ் வந்து லாஸ்ட் டைம் ஆட் பண்ணி முடிச்சோன்னே நம்ம இந்த இமேஜ் வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ணலாம். நம்ம நார்மலாக இமேஜ் ஆட் பண்ணலாம். ப்ளஸ் செலக்ட் பண்ணி மீடியா ஓப்பன் பண்ணிட்டு ஆட் பண்ணி போகிற இமேஜ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் இமேஜ் வந்து ஆட் மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பெனி வந்து கிளிக் பண்ணிட்டு ஒன்று இமேஜ் வந்து ஜூம் பண்ணால் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணிங்க. இமேஜ் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து யாராக கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் புக் மார்க் போய்ங்க. போய்ட்டு கீழே வந்து ஒரு 3 கட் ஆஃப் இருக்கும். அதில் தேட ஒரு கட் ஆஃப் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா இந்த கட் ஆஃப் கிளிக் பண்ணி கட் பண்ணி அது இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து ரெட் கலர் புக் மார்க் உள்ளே இருந்ததுன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த புக் மார்க் வரை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் நீங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிங்க. ஃபஸ்ட் இமேஜை வந்து ஆட் பண்ணி முடிச்சு நம்ம வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பேக் வந்துட்டு ஷேர் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு செகண்டாக ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு அந்த எஃபர்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ நான் சொல்கிற இமேஜுக்கு மட்டும் இந்த எஃபர்ட் வந்து ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து வேறு எஃபர்ட் வந்து ஆட் பண்ணலாம். எப்படி ஆட் பண்ணி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தா டைம் லைன் பார்த்தீங்கன்னா 17:27 ஒரு டைம் லைன் ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயருக்கு வந்து இந்த எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணால் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 20:25 இந்த லேயருக்கு வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துட்டு ஷேர் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்குது. இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணி அந்த எஃபர்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தா ஒரு 3cc லேயர் இருக்கும். அந்த லேயர் வந்து லாங் ப்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி 3 லேயர் வந்து கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்டார்டிங் வச்சுட்டு லேயர் காப்பி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் 3 லேயர்னு ஒரு ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணி இந்த 3 லேயர் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு அந்த லேயர் வந்து லாஸ்ட் வரைக்கும் செக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 2 இமேஜ் தான் நம்ம வந்து ஒரு எஃபர்ட் தான் ஆட் பண்ணுறோம். நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு எஃபர்ட் வந்து காப்பி பண்ணி அந்த எஃபர்ட் வந்து இங்கே எந்தெந்த இமேஜ்லாம் நீங்கள் வந்து இப்போ வந்து எஃபர்ட் ஆட் பண்ணாமல் இருக்கோ அந்த எல்லா இமேஜுமே இந்த ஒரு சிங்கிள் எஃபர்ட் நீங்கள் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க. நார்மலாக எஃபர்ட் ஆட் பண்ணுற மாதிரி தான் கரெக்டாக இமேஜ் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்டில் போய்ட்டு 3 லேயர் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்ல எஃபர்ட் வந்து ஆட் ஆகும். இதே மாதிரி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. அதே இந்த இமேஜுக்கு மட்டும் நம்ம எஃபர்ட் ஆட் பண்ணாமல் இருக்குமோ அந்த இமேஜ்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து எஃபர்ட்லாம் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி முடித்தோடனே மேலே பார்த்தா செடிங் பார்த்து யார் ஆஃப் பண்ணுவோம் கிளிக் பண்ணிட்டு வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோன்னே சேவ் அண்ட் ஆஃப் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.